ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் த்ரெட் அனிமே சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்கூலில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவன் 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் பிரசிடெண்ட்டாகவே இருந்துட்டான். இப்போ அவனோட ரிசைனேஷனும் வந்துருச்சு. நான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நான் என்னோட ரிசைனேஷனை கூட சந்தோஷமாகவே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்பீச்சை முடிக்கிறான். அப்போ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. நம்மளோட ஹீரோனோட கண்ணில் ஏதாவது ஒரு சோகம் தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் அவனோட கண்ணில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே தெரியல. அதுக்கப்புறமா அடுத்து புது பிரசிடெண்ட்டையும் காட்டுறாங்க. இவனும் கிளாஸ் 7 செகண்ட் கிளாஸில் இருக்கான். இவனோட பேர் நாகுமோ. இனிமேல் நான் தான் அவங்களோட பிரசிடெண்ட்டாக இருக்க போகிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். எப்போவுமே ரொம்ப திறமை இருக்கிறவங்க டாப்பில் இருக்கணும், எந்த ஒரு திறமையுமே இல்லாதவங்க ரொம்ப பாட்டமில் இருக்கணும், அதுதான் என்னோட ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நேரம் பிளேடு போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த மீட்டிங் முடியுது. நம்மளோட ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது கிளாஸில் இருக்கிற அந்த மொட்டை வந்து பார்க்குறான். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு சொல்கிறான். நம்மளோட ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லிடுறான். அடுத்ததா நீ அந்த ரீவனை மட்டும் நம்பாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவேன்னு சொல்கிறான். நீ உன்னோட மனசில் என்ன நினைக்கிறன்றது நல்லாவே எனக்கு தெரியும். நானும் அவன் கூட தான் செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவன் நம்ம எல்லாரை விட மோசமானவன். அவங்ககிட்ட இருந்து ஹோரிகிதாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு வந்து நிற்கிறா. இந்த பொண்ணு கிளாஸ் டீல தான் இருக்கா. இவரோட பேர் சாட்டோ. அவன் நம்மளோட ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ ஏதாவது ஒரு பொண்ணை ரூட்டு வரையா, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அவளும் மனசில் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ உன்னோட ஃபோன் நம்பர் என்ன கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவை எதுக்குன்னு கேட்குறான். நான் எவ்வளோ நாள் உன்னை ஒரு சாதாரண ஒரு பையனாக தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் தான் தெரிஞ்சிச்சு நீ எவ்வளோ ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பையனு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு சடனாக வெக்கம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ ஓப்பனாக சொல்கிறனால ஒரே அவங்க வந்து வெக்கப்பட்டு ஓட ஆரம்பிச்சிடறா. இது எல்லாத்தையுமே கரைசவா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே தான் இருக்கா. இப்போ கிளாஸ் டியை காட்டுறாங்க. டீச்சர் வந்து மிட் டர்ம் எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாஸ் ஆகிட்டாங்க. நம்ம சூட கூட நல்லா மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்தளவுக்கு கிளாஸ் டீல யாருமே ட்ராப் ஆகாமல் இவ்வளோ தூரம் வந்ததே கிடையாது, நீங்கள் எல்லாருமே நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து டீச்சர் வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்போவுமே டீச்சர் நம்மளை பார்த்து நெகட்டிவாக தானே பேசுவாங்க, ஃபஸ்ட் டைம் நம்மளை பாராட்டுறாங்களேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அதே டைம் இன்னொரு ஆப்பையும் தூக்கி வைக்கிறாங்க. இப்போ வரப்போகிற எக்ஸாமில் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் ஒன்று நடக்க போகுது. அந்த எக்ஸாமில் 2 பேர் பேராக தான் எழுத போகிறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து நான் கிக்கியோ கூட தான் பேராக போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இன்னொரு பொண்ணு வந்து கரைசவா கிட்ட நீ கண்டிப்பாக ஹிராட்டா கூட தானே பேராவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ சாட்டா மட்டும் எந்திரிச்சு எப்படி டீச்சர் நம்ம பேரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம் வைப்போம், அந்த எக்ஸாமை வச்சு தான் உங்களோட பேரை உங்களால் சூஸ் பண்ணவே முடியும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே என்னடா திரும்ப எக்ஸாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ரொம்ப பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சின்ன எக்ஸாம் வந்து உங்களோட பேரை சூஸ் பண்ணுறக்காண்டி மட்டும்தானே தவிர மற்றபடி இந்த எக்ஸாமோட மார்க்கு யாருமே கண்டுக்கவே போகிறதில்ல. நீங்கள் ரொம்ப லோவான மார்க் எடுத்தாலுமே கூட உங்களுக்கு பெனால்ட்டியோ எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே மூச்சே வருது. எதுக்காக இந்த பேரை சூஸ் பண்ணுறாங்கன்னா 2 பேருமே ஆவரேஜான மார்க்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைனா ஒருத்தர் ஃபெயில் ஆட்டா 2 பேருமே ஸ்கூல் விட்டே வெளியே தருவாங்க. ஒவ்வொரு தடவை இந்த எக்ஸாம் வரும்போதும் ஒரு பேரோ இல்லை 2 பேரோ கண்டிப்பாக இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லும் போது எல்லாருமே ஒரு செகண்ட் பயப்படுறாங்க. எதனாலனா 2 பேருமே ஆவரேஜான மார்க்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லைனா ஒருத்தர் வந்து ரொம்ப லோவாக மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பல அவங்களோட பார்ட்னர் வந்து அவங்களுக்கும் சேர்த்து நிறையா மார்க் எடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஒருவேளை ஒருத்தர் நல்லா எழுதி இன்னொருத்தர் சரியாக எழுதாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே ஃபெயில் தான். ஸோ உங்களோட பேரை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லிடுறாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ண போகிறதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க ஏதாவது ஒரு கிளாஸை சூஸ் பண்ணிக்கணும். அந்த கிளாஸ்லேருந்து அவங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்கணும். இவங்க ரெடி பண்ணதை அவங்க எழுதுவாங்க, அவங்க ரெடி பண்ணதை இவங்க எழுதுவாங்க. அப்போ அந்த 2 கிளாஸுக்குமே போட்டி நடக்கும். அதில் எந்த கிளாஸ் வந்து நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களோட கிளாஸோட எக்ஸ்பேன்ஸ் எல்லாமே ஜெயிச்ச டீமுக்கு போயிடும். அவங்க எந்த ஒரு கிளாஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா ரூல்ஸுமே சொல்லி முடிச்சுட்டு டீச்சர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோனும் அந்த எக்ஸாம் பற்றி தான் பேசிட்டு வராங்க. டீச்சர் சொன்னதுலேருந்தே நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இதை வச்சு இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகணுன்ற விஷயமே எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஆகணும். நம்ம ஒரு சின்னதாக குரூப் மீட்டிங் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அப்போ நம்மளோட ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அது கரைசவா கிட்ட இருந்து தான் வருது. சாட்டை அவங்ககிட்ட என்ன சொன்னா, அவனை வெளியே கூப்பிட்டால அப்படின்னு சொல்லி கரைசவா கேட்குறா. அது எப்படி உனக்கு தெரியும், நான் என்ன சொன்னால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது சாட்டாவே என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி கரைசவா போய் சொல்கிறா. ஆனால் நம்மளோட ஹீரோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். நாங்கள் பேசினதை நீ ஒளிஞ்சிருந்து கேட்டல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டானே, மீண்டும் எப்படி தான் தப்பிக்கிறதோ அப்படின்னு சொல்லி கரைசவா யோசிச்சுட்டு இருக்கா. எதனாலனா கரைசவாக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு சின்னதாக கண்ணு வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துக்கு ஹிராட்டா வந்து கரைசவா கூட்டிகிட்டு போயிடறான். எதனாலனா ஹீரோன் தான் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுறக்கான எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பா. இப்படி எல்லாருமே மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு குசிதான் வந்துடுறா. நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிடுறா. நீங்கள் எல்லாருமே ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுங்க, நானும் எனக்கு கொஞ்சம் போய் என்னோட பேக்கை மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடும்னு சொல்கிறா. அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நம்மளோட ஹீரோ கேட்குறான், நீ எதனால எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டு, முக்கியமாக இந்த மீட்டிங்கில் குசிதா இருக்கிறது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வேறு வழியும் கிடையாது, அவன் மற்ற எல்லாத்தையுமே நல்லா தான் பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இப்போ எதனால எல்லாருமே முன்னாடி அனுப்பிட்டு நம்மளோட ஹீரோ மட்டும் இந்த இடத்துல இருக்க வச்சானா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவள் சொல்ல போகிறா. எதை பற்றினா குசிதாவோட பாஸ்ட்டை பற்றி தான். எனக்கு குசிதாவை ஆரம்பத்தில்
படத்தில் பார்க்கும்போது அடையாளம் தெரியல. ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நானும் அவனும் ஒரே மிடில் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் அவளுக்கு எனக்கு எந்த ஒரு பழக்கமுமே கிடையாது. அவளும் நானும் சேர்ந்து ஒரே கிளாஸில் படித்ததே இல்லை. 2 பேருமே வேறு வேறு கிளாஸில் தான் இருந்தோம். ஆனால் ஒரே ஸ்கூலில் தான் இருந்தோம். அப்போ என்னோட ஸ்கூல்லையே ஒரு சில ரூமர் மட்டும் வந்துச்சு. அது என்னன்னா, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு கிளாஸையே மொத்தமாகவே அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்ற விஷயம் எனக்கே தெரியாது. அது எப்படி ஒரு பொண்ணால் ஒரு கிளாஸையே தனியால் அழிக்க முடியும்? இது கடைசி வரையும் ஒரு ரூமர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவரோட முகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, அது கண்டிப்பாக குஷிதாவாக தான் இருக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சுன்ற விஷயம் எனக்கே தெரியல. ஆனால் குஷிதா என்னை நம்பவே மாட்டேங்கிறா. அவள் அப்படி என்ன தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அவள் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மோசமான ஒரு வெப்பனை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அது என்ன வெப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, அந்த டாபிக் இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம், நான் அவகிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நீ அவட்ட பேசினாலுமே கூட அவள் அடங்கவே மாட்டா. அதுக்கு பதிலாக அவன் உன்னை ஸ்கூல்லேருந்து வெளியேற்றுறதுக்கு முன்னாடி நீ அவளை இந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. நீ தான் சூட வந்து இந்த ஸ்கூல்லேருந்து வெளியேற்றுற மாதிரி ஒரு நிலமெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த விஷயத்தை என்னென்னமோ சொல்லி தடுத்த. இப்போ நீயே நம்மளோட கிளாஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியேற்றலான்னு சொல்கிற, அது நல்லதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்குறா. ஆனால் வேறு வழியே கிடையாது. நீ அவளை ஸ்கூல்லேருந்து வெளியேற்றலைனா அவள் கண்டிப்பாக உனக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நீ அவகிட்ட பேசிப்பாரு, பேசி பார்த்தா சந்தோஷம் தான். அப்படி இல்லைனா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நீ தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறான்னா, அப்படி ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எனக்கு காப்பாற்றினே, அதே மாதிரி எனக்கு திரும்பவும் காப்பாற்றினு சொல்கிறா. அப்போ ஒரு செகண்ட் ரீவனே நம்ம ஹீரோ தான் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். ஒருவேளை அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லி நானும் கூட தான் யோசித்தேன். ஆனால் நம்ம ஹீரோன் வந்து அதை பற்றி பேசலை. நம்மளோட ஹீரோன் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது அவன் தான் போய் அவட்ட என்னென்னமோ பேசி சூடோ வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்லியிருப்பான். அதனால தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலே அவன் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் அவன் மீன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் கிளாஸையே காட்டுறாங்க. இப்போ ரீவன் வந்து அவனோட கிளாஸில் யார் தான் துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நீங்களே வெளியே வந்து யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை பாவம்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் நானாக கண்டுபிடிச்சேன், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணோட சேர் பக்கத்தில் போய் அவளை முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். உடனே அவள் பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடா. அதுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு ரொம்ப நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. எதனாலனா அவள் தான் துரோகம் பண்ணதே. அவள் அமைதியாக இருந்தோடனே ரீவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவளோட மண்டையை பிடிச்சி அந்த டெஸ்க்லேயே வச்சு அமுக்கிடுறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்கிறா. சரி இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, அந்த துரோகத்தை நீ எதுக்காண்டி பண்ண? அந்த கிளாஸ் டீல யாரோ உன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்ற விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த 3 பொண்ணுங்களுமே உண்மையை ஒத்துக்கிட்டாளுங்க. நாங்க தான் அந்த கரேசவான்ற ஒரு பொண்ணை வந்து புள்ளி பண்ணோம். அந்த விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. அதை வச்சு அவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாளுங்க. ஆனா அந்த விஷயத்தை பண்ணது யாருன்னு தெரியல. எதனாலனா அந்த விஷயத்தை பார்த்ததே கண்ணாடி பட்ட ஒருத்தனும் நம்மளோட ஹீரோவும் தான். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனு சொல்றான். அப்ப பக்கத்துல இருக்க இபிக்கு என்ன சொல்லானா, கண்டிப்பா அந்த சோடா புட்டியா இருக்காது. இந்த அயனகோஜியை கூட அந்த ஐலாண்ட் டெஸ்ட்ல இருக்கும்போது நல்லாவே நோட் பண்ணேன். அவனை பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ரீவனும் சரி கண்டிப்பா அவங்க 2 பேர் இல்லைனா வேற யாரா இருக்கும், பேசாம அவட்டே ஃபோன் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட குஷிதாவுக்கு தான் கால் பண்றான். எதனாலனா குஷிதா வந்து நம்மளோட கிளாஸ் டிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்மளோட ஹீரோவும் ஹீரோனும் வந்து காஃபி தாக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவும் ஹீரோனும் கடைசியாக தான் வந்திருக்காங்க. அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பிளானை பற்றி சொல்கிறா. இந்த எக்ஸாம் பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு 2 பேர் மட்டும் தான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போவாங்கன்னு சொன்னாங்க இந்த எக்ஸாம் வரும்போதெல்லாம். அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கவுண்ட்டு. ஸோ நம்மளால் ஈஸியாகவே பாஸ் ஆக முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தால் போதும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராவது ஒரு ஆள் ரொம்ப லோ மார்க் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே ஃபெயிலுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப நல்லா படிக்கிற ஒருத்தவங்களையும் சரியாக படிக்காத ஒருத்தவங்களையுமே 2 பேருமே பேராக்கிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் வரும். ரொம்ப நல்லா படிக்கணும் வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் சரியாக படிக்காதவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபெயில் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப பாட்டமில் இருக்கிறவங்களும் ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்க தான் ஒரு பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நீ என்ன சொல்ல ஒன்றுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் எதுக்கு வாயை திறந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவனும் அமைதியாக இருக்கான். சரி இப்போ நம்ம எந்த கிளாஸோட போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்குறான். கிளாஸ் ஏவும் பியும் ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்க, அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பேசாமல் நம்ம கிளாஸ் சியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அதுக்கு எல்லாருமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே கரேசவா வந்து நம்மளோட ஹீரோ கால் பண்ணுறா. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஃபோன் பேசிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவப்படும்போது, நான் ஒன்றும் உனக்கு சும்மா கால் பண்ணல, அந்த ஷார்ட்டை வாங்கிட்டு அப்படி என்ன தான் சொன்னா அப்படின்ற விஷயத்தை கேட்குறக்காண்டி தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம கரேசவா சொல்கிறா. அவள் என்ன சொன்னால் உனக்கு என்ன, அதை பற்றி நீ எதுக்கு கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, நீ என்னை என்னென்னமோ விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிற, என்னை பிளாக்மெயில் வேறு பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை நீ என்னை பற்றின விஷயங்கள்லாம் மற்ற பொண்ணுகிட்ட சொல்லிட்டேனா, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிக்கிறா. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஷார்ட்டை வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறது நம்ம கரேசவா கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி கேட்குறா. அவள் என்னை எதுவும் கேட்கல, சும்மா நார்மலாக தான் என்கிட்ட பேசினா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். உடனே அவளும் கொஞ்சம் சந்தோஷப்படுறா. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பயப்படுற, ஒருவேளை நான் ஷார்ட்டை கூட நல்லா பழகிட்டோம்னா நான் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். அந்த ப்ராமிஸ் வந்து பிரேக் பண்ணுவேன்னு சொல்லி பயப்படுறியா, அப்போல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ரெண்டாவது அந்த கிளாஸ் பொண்ணுங்க ஏதாவது ஒன்று டார்ச்சர் பண்ணாங்கன்னா திரும்பவும் என்கிட்ட சொல்லிடு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட எதுவுமே மறைக்காத, அதை உடனே சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான்.
பரவாயில்ல நம்ம நினச்சி கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லி கரேசாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அடுத்த நாள் நம்மளோட ஹீரோன் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி கிளாஸில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. அதை எல்லாருமே கேட்டு முடிச்சுட்டு ஓகேன்ற மாதிரி தான் சிக்னல் கொடுக்குறாங்க. இதே இடத்துல இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. பாய்.